இயேசுவில் என கருமையான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடும் பாசத்தோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ ஆல் a happy new year. என கருமையானவர்களே, தொடக்க நூல் அதிகாரம் 28 11வது வசனத்தில் யாக்கோபு தன் அண்ணனுக்கு பயந்து ஓடுகிற வழியில் இரவு கல்லில் சாய்ந்து உறங்கினான் என்று வசனம் சொல்லுகிறது. எந்த இடத்தில் இனி எனக்கு ஒரு வாழ்வு இருக்குமோ என்று பயந்து நடுங்கி ஓடி கல்லில் சாய்ந்து வேதனையோடு யாக்கோபு உறங்கினானோ அதே இடத்தில் அவனுக்கு முன்பாக ஒரு ஏணிப்படியை வைத்து அவன் சற்றும் எதிர்பாராத அளவுக்கு அவனை உயர்த்தி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. நீ படுத்திருக்கும் இந்த நிலத்தை உனக்கும் உன் வழிமரபினருக்கும் நான் தருவேன். உன் வழிமரபு நிலத்தில் மணலுக்கு ஒப்பாயிருக்கும். நீ மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு திசைகளில் பரவி செல்வாய். உன்னிலும் உன் வழிமரபிலும் மண் உலகில் எல்லா இனங்களும் ஆசி பெறும். நான் உன்னோடு இருப்பேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருப்பேன். நான் உனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் அளவுக்கும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அருமையான என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, என் அண்ணன் என்னை கொன்று விடுவானோ, எனக்கு ஒரு வாழ்வு இருக்குமோ என்று பயந்து நடுங்கி ஓடி கல்லில் சாய்ந்த யாக்கோபுவை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. நீ படுத்திருக்கிற இந்த நிலத்தை நான் உனக்கு தருவேன்னு சொல்றார். நிலத்தினுடைய மணலை போல உன்னுடைய சந்ததியை நான் பெருகச் செய்வேன் என்று சொல்லுகிறார். அடுத்து தன் அண்ணன் தன்னை எங்கு பார்த்தாலும் கொன்று விடுவான் என்று பயந்து மூலையில முடங்கி கிடந்தவனை பார்த்து நீ மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு திசைகளில் பரவி செல்வாய் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உன் கூட இருக்கிறேன், நீ கவலைப்படாத. நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் ஒருத்தனும் உன் மேல கையை வைக்க மாட்டான். அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுது அப்படின்னு நினைக்கிறியா? நினைக்காத. இனி உலகம் உன் கையில், சந்தோஷமா போ, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து கவனிங்க. உன்னிலும் உன் வழி மரபிலும் மண்ணுலகின் எல்லா இனங்களிலும் எல்லாரும் ஆசி பெறுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு ஆசீர்வாதம், உன் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம், உன் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம், ஏன் உன் சந்ததிக்கு ஆசீர்வாதம். இது மட்டும் இல்லை, உன் வழியாக இந்த உலகத்திற்கே ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அடுத்து 15வது வசனத்தில் பாருங்க. நான் உன்னோடு இருப்பேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருப்பேன். நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவுக்கும் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். வேற என்ன வேணும் நமக்கு சொல்லுங்க? உன்னை நான் கைவிடவே மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவரை தவிர வேற யாரு நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை நான் கைவிடவே மாட்டேன்னு சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு கதை தெரியுமான்னு தெரியல. ஒரு குட்டி பொண்ணு தன்னுடைய அப்பாவுடைய கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப தூரம் நடந்து போறான். இடையில ஒரு பிரிட்ஜ் வருது. 2 பக்கமும் தண்ணி, நடுவில் அவங்க நடந்து போகணும். அப்போது அந்த இடம் வந்த உடனே அந்த பொண்ணு சொல்கிறா அப்பாவை பார்த்து, டேடி நீங்கள் என் கையை பிடிச்சிக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, மக நான் உன் கையை பிடிச்சிக்கிட்டு இருந்தா என்ன, அல்லது நீ என் கையை பிடிச்சிக்கிட்டு இருந்தா என்ன, ரெண்டும் ஒன்று தானம்மா அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாளா, இல்லை டேடி, நான் உங்கள் கையை பிடிச்சின்னா ஒருவேளை இந்த இது ஆடும்போது நான் உங்கள் கையை விட்டுருவேன், தவறி தண்ணிக்குள்ளே விழுந்துருவேன். ஆனால் நீங்கள் என் கையை பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என் கையை என்ன நடந்தாலும் விடவே மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறா. ஆமாம், எனக்கு அருமையான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, நம்மை பாதுகாக்கிறன்னு ஆண்டவர் சொல்கிறார்ல, அந்த பாதுகாக்கிற ஆண்டவருடைய கரத்தில் நம்முடைய கையை நம்ம கொடுக்கணும். அப்பொழுது அவர் நம்மை பாதுகாப்பாய் நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா தூங்குறவங்களா? ஹல்லேலூயா. ஓகே. 16வது வசனத்தில் யாக்கோபு தூக்கம் தெளிந்து உண்மையாகவே ஆண்டவர் இவ்விடத்தில் இருக்கிறார், நானோ இதை அறியாதிருந்தேன் என்று சொல்லுகிறார். ஆமாம், எனக்கு அருமையானவர்களே, கடவுள் துன்ப நேரத்தில் நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆனால்
அவரை நாம் அறியாதிருக்கிறோம். இந்த யாக்கோபோவை போல துன்ப நேரத்தில் ஆண்டவர் யாக்கோபோடு தான் இருக்கிறார். ஆனால் அவர் விழித்த பிறகுதான் தெரிகிறது அந்த இடத்தில் ஆண்டவர் இருந்தார் என்று. சில நேரங்களில் நாமும் கூட இந்த துன்பத்தில் மூழ்கி கிடக்கிறதுனால, விழித்தெழாமல் இருக்கிறதுனால, ஆண்டவர் அந்த துன்பத்தின் நேரத்தில் நம்மோடு இருக்கிறார் என்கிறதை அறியாமலேயே இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, 17வது வசனத்தில் பாருங்களேன். யாக்கோபு சொல்றாரு, இதுவே இறைவனின் இல்லம், விண்ணுலகின் வாயில். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? யோசிச்சு பாருங்க. துன்பத்தின் நடுவில் ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். இந்த முட்புதரை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் முட்புதரில் மோசேக்கு தோன்றினார். ஏன் முட்புதர் தெரியுமா? அந்த முட்புதர் இஸ்ரேல் மக்களுடைய அடிமைத்தனங்களை குறிக்கிறது, அவர்களுடைய பாடுகளை குறிக்கிறது, அவர்களுடைய வேதனைகளை குறிக்கிறது, அவர்களுடைய கண்ணீரை குறிக்கிறது. அந்த பாடுகளுக்கு நடுவில், வேதனைகளுக்கு நடுவில், அடிமைத்தனங்களுக்கு நடுவில் ஆண்டவர் வந்து நின்று, என் மக்கள் படும் துன்பங்களை நான் கண்டேன், நானே இறங்கி வந்து அவர்களை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். I have heard the cry of my people and I will come down to rescue them என்று சொல்லுகிறார். என் மக்கள் படும் துன்பங்களை நான் கண்டேன், அவர்களுடைய அழுகுரலை நான் கேட்டேன், நானே இறங்கி வந்து அவர்களை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். நாமும் கூட இந்த துன்ப நேரத்தில் இருக்கும்போது ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். துன்பம் கடவுளை சேர்வதற்கான ஒரு வாயில். அந்த துன்பத்தின் நடுவில்தான் ஆண்டவர் அவருக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். யாக்கோபு அந்த துன்பத்தின் நடுவில்தான் ஆண்டவர் அவரோடு இருக்கிறதை உணர்கிறார். அங்கேதான் எதிர்காலத்திற்கான தரிசனத்தை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். அந்த இடத்தில்தான் எதிர்காலத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த துன்பத்தின் நடுவில்தான் உடைக்கப்பட்டிருந்த யாக்கோபுவை ஆண்டவர் உருவாக்குகிறார். பயந்து நடுங்கிய யாக்கோபுவை திடப்படுத்துகிறார். இன்றைக்கும் கூட நீங்களும் கூட ஒருவேளை உடைக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை எதிர்காலத்தை குறித்தான கவலையோடு கண்ணீரோடு கூட நாம் நின்று கொண்டிருக்கலாம். இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவருடைய கரங்களில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். இந்த துன்பம் நம்மை ஆண்டவரை நோக்கி வழிநடத்துகிற ஒன்றாக இருக்கிறது. இந்த துன்பத்துக்கு நடுவில் நாம் ஆண்டவரை சந்திக்க முடியும், ஆண்டவர் பேசுகிறதை நம்மால் கேட்க முடியும், ஆண்டவர் நம் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிறதை நம்மால் பார்க்க முடியும் என்று நாம் ஆவிக்குள்ளாய் நம்பி விசுவசிப்போம். எனக்கு அருமையானவர்களே, வசனம் 18-19 நம்ம வாசிக்கிறோம். பிறகு அங்க என்ன சொல்றாரு பாருங்க. அதிகாலையில் எழுந்து தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து நினைவு தூணாக அதை நாட்டி அதன் மேல் எண்ணெய் வார்த்து லூசு என்று வழங்கிய அந்த நகருக்கு பெத்தேல் என்று பெயரிடுகிறார். இதுவரைக்கும் அந்த நகருக்கு பேர் என்னது? லூசு. ஆனால் இதற்கு அப்புறம் அந்த நகரத்துக்கு பேரு பெத்தேல். என்றால் என்ன அர்த்தம்? பெத்தேல் என்ன அர்த்தம்? இறைவனின் இல்லம், ஆண்டவருடைய வீடு. இதுவரைக்கும் நம்ம ஒருவேளை லூஸான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். எல்லாரும் உங்களை பார்த்து லூசுன்னு சொல்லலாம். ஒருவேளை சிலர்லாம் அந்த லூசு கீசுன்னு பாட்டுலாம் வர பாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது பாட்டுகளை பாடிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இதற்கு அப்புறம் நாம் லூஸாக இருக்க போகிறதில்ல, பெத்தேலுக்குள் நுழைய வேண்டும். அந்த பெத்தேலுக்குள் என்ன இருக்கும்? ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ள ஜெபம் இருக்கணும், அந்த ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள ஆராதனை இருக்கணும். இந்த பெத்தேல் தான் நம்ம ஒவ்வொருவருடைய வீடு. அந்த ஒவ்வொரு வீடும் ஆண்டவர் வசிக்கிற ஆண்டவருடைய இல்லம். அந்த வீட்டுக்குள்ள ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம். இந்த புத்தாண்டுல இந்த யாக்கோபுவை ஆண்டவர் எப்படி அந்த கஷ்டத்துக்கு நடுவில் இருந்து உயர்த்தி அவனை ஆசீர்வதித்தாரோ, இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்க போகுதா, என் அண்ணன் என்ன ஒருவேளை போட்டுருவானோன்னு சொல்லி பயந்த அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்து அவனை பெரிய இனமாக அவர் உயர்த்தினார். அதே போல என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இன்றைக்கு ஒருவேளை இந்த 2024 முடிகிற இந்த நேரத்தில் 2025 அடியெடுத்து வைக்கும் போது இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதோ, நான் கடன் தொல்லையோடு இருக்கிறேன், பிரச்சனையோடு இருக்கிறேன், நோயோடு இருக்கிறேன், கவலையோடு இருக்கிறேன், எவ்வளவோ தேடி எனக்கு வேலை கிடைக்காம இருக்கு. ஒருவேளை இந்த பாறையின் மேல, இந்த கல்லின் மேல, தலகண கூட கிடையாது, கல்லின் மேல அவன் தலை சாய்த்து உறங்கி கொண்டிருந்தான். அதே போல நீங்களும் கூட வாழ்க்கை வெறுத்து போய் நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே, இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே, ஒருவேளை இந்த வருஷத்துல எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமோ என்று கவலையோடு நிற்கலாம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று, ஆண்டவர் கல்லில் கிடந்தவனை உயர்த்தி பெரிய இனமாக மாற்றினார். இஸ்ரேல் என்கிற பெயரை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். அதே போல கூட இன்றைக்கு நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து, ஆண்டவரே இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, உங்களுடைய கரத்தில் நான் கொடுக்குறேன் சாமி,
அந்த கல்லு மேலே இருந்தவனை, கஷ்டத்தின் பாதையில் கடந்து வந்தவனை ஆண்டவரே நீர் உயர்த்தினீர். நானும் இந்த கஷ்டத்தின் பாதையில் வந்திருக்கிற சாமி, இந்த கஷ்டத்திலிருந்து என்னை விடுவித்து என்னை ஆசீர்வதியும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் சாமின்னு சொல்லி இப்போ ஒரு விசை கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, 2025 இந்த ஆண்டினை உம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம் சுவாமி. இந்த முதல் நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே நான் தருகிறேன் சுவாமி. அப்பா, உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் நாடி நரம்புகளில் எல்லாம் உம்முடைய மகா பரிசுத்த இரத்தத்தை ஆண்டவரே நீர் ஊற்றுவீராக. அப்பா, எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும் சாமி. உம்முடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழட்டும். இதோ இந்த ஆண்டு முழுவதும் எங்கள் குடும்பத்தினுடைய நடுவராக, மத்தியஸ்தராக, ராஜாவாக, கிறிஸ்து அரசராக இருந்து செயலாற்றுவீராக. இது உலகம் முடியும் வரைக்கும் என்னாலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அப்பா நீங்க சொல்லி இருக்கிறீங்க. ஒருவேளை நாங்கள் இந்த பாறையின் மீது கிடக்கலாம், ஒருவேளை கவலை, கண்ணீர், வியாதி, சோர்வுகளின் பாதையில நாங்கள் கடந்து வந்திருக்கலாம் சாமி. ஆனால் இன்றைக்கு நாங்கள் நம்புகிறோம், யாக்கோபுவை உயர்த்தின எங்கள் ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கை எங்களுடைய கரத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம் சாமி. எங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்தி உம்முடைய திருக்கரங்களினால் ஆசீர்வதித்து இந்த ஆண்டு முழுவதும் ஆசீர்வாதத்தின் பாதையில் எங்களை நடத்தி செல்வீராக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.